தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட இருந்த அனைத்து தாக்குதல்களையும் 5 நாட்களுக்கு நிறுத்த உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததன் காரணமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் மேற்காசிய பிராந்தியத்தில் பதற்றம் நீடித்து வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதையடுத்து ஹோர்முஸ் ஜலசந்தியை 2 நாட்களுக்குள் முழுமையாக திறக்க வேண்டும் என ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கெடு விதித்தார். இந்நிலையில் ஒரு முக்கிய அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அதில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடந்து வரும் மோதலுக்கு நிரந்தரமான தீர்வு காண்பது குறித்து சென்ற 2 நாட்களாக ஈரானுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது. வரும் வாரம் முழுவதும் விரிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். எனவே ஈரான் மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட இருந்த அனைத்து இராணுவ தாக்குதல்களையும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என பாதுகாப்புத்துறைக்கு தான் உத்தரவிட்டுள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இனி நடக்கும் சந்திப்புகள் மற்றும் ஆலோசனைகளில் எடுக்கப்படும் முடிவுகளை கொண்டுதான் போர் நிறுத்தம் பற்றி இறுதி முடிவை எடுக்க முடியும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபரின் இந்த அறிவிப்பால் ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்படுமா, சர்வதேச சந்தையில் எரிபொருட்களின் விலை குறையுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.